விஜய் திமுகவிலிருந்து தப்பி பாஜகவிடம் மாட்டிக்கொண்டார். ஜெகதீஷ் பழனிசாமி, புஷி ஆனந்த், கடலூர் சந்திரசேகர் இவர்களிடமிருந்து விஜய அப்பயாத்தா பொண்டாட்டி பிள்ளையால் கூட மீட்டெடுக்க முடியவில்லை. ஆனால் ஆதவ் அர்ஜுனா பாஜகவுடைய பாதுகாப்பில் கொண்டு போனதற்கு பிறகுதான் விஜய் திமுகவுடைய வளையத்தை உடைத்துக் கொண்டு வெளியேறி இருக்கிறார். எப்போ அந்த காரியம் 16 நாள் எப்படியாவது நான் கரூருக்கு போய் அந்த மக்களை சந்திக்கும் ஏற்பாடு பண்ணுங்கிற கத்துக்குட்டிகளை போல டிஜிபிக்கு ஒரு பெரிய வேண்டுகோள். அசைன்மெண்ட் வந்து அமித்ஷா எடப்பாடி கிட்ட கொடுத்துருக்கிறாரா, எப்படியாவது நீங்க பேசி என்ன ஆஃபர் வேணா கொடுத்து விஜய் தன்னுடைய வளையத்துக்குள்ள கொண்டு வந்துருங்க, இது 3 வாரத்துல நீங்க பண்ணி முடிக்கணும்னு எடப்பாடியிடம் கொடுத்துருக்கிறாரா, இல்ல டைரக்டா எடப்பாடி அமித்ஷா அவர்களே விஜய் டீல் பண்றாங்க? எடப்பாடி ரோலே இல்லை, டைரக்ட் டீல், அதிகாரமே இல்லை எடப்பாடி. அமித்ஷா நினைத்ததுனாலதான் அஸ்ரா கார்கிட்ட இருந்து தப்பிச்சாங்க. இதே விஜய் அவர்கள் இரவு நேரத்தை துப்பாக்கி சூட்ல மரணம் அடைந்தவர்கள் வீட்டுக்கு தூத்துக்குடி போலையா, அனிதா வீட்டுக்கு போலையா, இரவு நேரங்கள்ல பல்வேறு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் சந்திக்கலையா? இல்ல அவரு நீங்க சொல்லுகிற கதையெல்லாம் நடிகராக இருந்த இப்ப அவர் நடிகர் இல்ல, அரசியல் தலைவர், முதலமைச்சர் வேட்பாளர். செந்தில் பாலாஜியை கரூர்ல இருந்து நீக்கணும், ஸ்டாலின் நாற்காலியிலிருந்து இறக்கணும், 1000 திரைப்பட கொட்டகை பூரா செண்பகமூர்த்தி கட்டுப்பாடுல இருக்குது, உதயநிதி கட்டுப்பாடு, இதெல்லாம் மீட்டு எடுக்கணும். அதுதான் முதல் வேலை. அதுக்கு திமுகவை வீழ்த்தி எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குவதுதான் என்னுடைய வாழ்நாள் கனவு. முடிஞ்சு போச்சு. விஜய் அவர்களுக்கு எந்த துயரம் வந்தாலும் முன்னிக்கிற ஒரு நபராக புஷி நடந்திருக்காரு. சட்டப்பட்ட சட்டையிலாம் விஜய் படத்தை போட்டு வச்சிருக்காரு. சட்டை, பனியன், ஜட்டி, அண்டர்வார் எல்லாத்திலையும் விஜய் படத்தை போட்டு வச்சிருக்கிற ஒரே உண்மை தொண்டன். ஜெயலலிதாவுக்கு சசி, விஜய்க்கு புஷி. அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய அந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தாவேகா மீண்டும் தன்னுடைய அரசியல் வேலைகளை தொடங்கி இருக்கிறாங்க. இன்னும் கரூர் செல்லாமல் இருக்கிறார். சிபிஐ வசம் வழக்கு சென்றிருக்கிறது, விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் திமுகவிலிருந்து தப்பி பாஜகவிடம் மாட்டிக்கொண்டார். விஜயை கட்டுக்குள் கொண்டு வரலாம் என்று ஒரு கடுமையான திட்டம் இருக்கு. நீங்கள் தினம் ஸ்டாலினுடைய சகோதரி செல்வியும் விஜயுடைய மனைவி சங்கீதாவும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சகோதரி சங்கீதா விஜயை விவாகரத்து செய்கிற மூடில் இருக்கிறார். உங்களுக்கு செய்தி சொல்கிறேன். காரணம், தன்னுடைய மகன் ஒரு பெரிய இயக்குனராக மாற வேண்டும் என்பது ஆசை பெத்த தாய்க்கு, சங்கீதாவுக்கு, சூசன் சஞ்சய. அதற்கான எந்த முயற்சியை தொடர்வதற்கான தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கார் விஜய். இப்போ பொண்டாட்டி என்ன பண்ணுவா? டைவர்ஸ் பண்ண மாட்டாளா? ஏஆர் ரஹ்மானுடைய பொண்டாட்டி என்ன பண்ணுச்சு? துபாயில் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருந்தால் டைவர்ஸ் நோட்டீஸ் தான் போய் சேரும். இதே நிலையில் சங்கீதாவுடைய மனநிலை வந்துருச்சு. செல்விதா அவசரப்பட்டுறாத, சங்கீதா அவசரப்பட்டு விடாத, திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஜெகதீஷ் பழனிசாமி, புஷி ஆனந்த், கடலூர் சந்திரசேகர் இவர்களிடமிருந்து விஜய அப்பயாத்தா பொண்டாட்டி பிள்ளையால் கூட மீட்டெடுக்க முடியவில்லை. ஆனால் ஆதவ் அர்ஜுனா பாஜகவுடைய பாதுகாப்பில் கொண்டு போனதற்கு பிறகுதான் விஜய் திமுகவுடைய வளையத்தை உடைத்துக் கொண்டு வெளியேறி இருக்கிறார். எப்போ அந்த காரியம் 16 நாள். தமிழர் மரணம் அடைந்தால் 16 நாள் சோகம்தான். 16வது நாள் கழித்த பிறகுதான் வெளியேறுவா. அதே போல வெளியேறி இருக்கார். வெளியேறி என்ன சொல்றாருன்னா, இப்போ எப்படியாவது நான் கரூருக்கு போயிடணும், அந்த மக்களை சந்திக்கணும், ஏற்பாடு பண்ணுங்கிறார். கத்துக்குட்டிகளை போல டிஜிபிக்கு ஒரு பெரிய வேண்டுகோள். பல கட்டுப்பாடுகள் அப்போ முதலமைச்சருக்கே அது கிடைக்காது, பிரதமருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கும். பிரதமர் குடியரசுத் தலைவர் 2 பேரும் கிடைக்கும். அந்த டிமாண்டை விஜய் போடுறார். அப்போ போகவே முடியாது. மண்டபங்கள் பூரா அங்கே விஜய்க்கு கொடுக்க தயாராக மாட்டாங்க. கல்லூரி ஆடிட்டோரியம் தரமாட்டாங்க. நீங்கள் அங்கே அவரோடு இருக்கக்கூடிய ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ், அந்த கொங்கு வேளாண் சமூகத்தை சேர்ந்தவர், அங்கே போய் எல்லா சமூகத்தை ஒருங்கிணைக்கிறார். எப்போ அவர் மண்டபம் கொடுங்கப்பா, காலேஜ் கொடுங்கப்பா, இல்லைன்னா ஒரு 10 ஏக்கர் இடத்தை கொடுங்கப்பா செட்டு போடுறதுக்கு. தலைவலிக்க ஓடுறான். செட்டை போட்டினா எங்களை செட்டை போட்டுருவானுங்க.
ஒரு 10 ஏக்கர் இடத்த வாங்கிருங்க பேசாம. ஆ பேசாம வாங்கி போட்டுருங்க. ஒரு ஊருக்கு ஒரு 10 ஏக்கர் வச்சீங்கன்னா உங்களுக்குனே ஒரு 10 ஏக்கர் வந்துரும்ல. நீங்க போறது கூட்டம் போறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்பட்டுரும்ல, பிரச்சனை இல்லைல்ல. இது உங்க ஆலோசனை, நல்ல ஆலோசனை. விஜய் எழுதி அனுப்புங்க, பார்த்துருவார். அப்போ அருண்ராஜ் இது போன்ற எந்த முயற்சிகளுக்கு அங்க பலனே இல்லை, கிடைக்கல. இதன் பிறகு நீங்க ஜேபிஆர் வேற சாராய வித்து கொண்டு வடசென்னையில் படுத்து கிடந்த ரிக்ஷாவாலா ஜேபிஆர் இன்னைக்கு ஒரு பெரிய கல்வி தந்தை. அவருடைய பேர வில்சன் டி நகர் தொகுதி எம்எல்ஏ ஆக போறார். டி நகர் தொகுதி எம்எல்ஏ ஆக போறார். அந்த வில்சன் நீங்க ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய், 41 குடும்பத்துக்கு 2,05,000 ரூபாய், 20 வருடங்கள் 4 கோடியே 90 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக முடிவு செஞ்சு அவர் போய் 5 கோடி எடுத்துட்டு போய் இப்ப 41 குடும்பத்துக்கு கொடுத்துட்டார். 5000 ஒன்னாந்தேதி அவங்களுக்கு 5000 போயிடும். இந்த முயற்சியை வில்சன் யாருக்காக செய்யறாரு? விஜய்க்காக வில்சன் செய்யறாரு. விஜய்க்காக ஜோசப், விஜய்க்காக வில்சன் ஜோசப் செய்யறாரு. இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. விஜய் இப்போ டென்ஷன் ஆயிடுறாரு புஷியை பார்த்து, ஆதவர்ஜுனா பார்த்து. அந்த 41 சந்திச்சே ஆகணும். ஒரு வேர்வா வண்டியை வச்சு இங்கே தூக்கிட்டு வாங்க. எங்க பனையூர் பண்ணையார் நான் இருக்கேன், இங்கே கூட்டிட்டு வாங்க. இல்லையா முதல்ல பனையூர் விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க. அதனால இப்போ கூட்டிட்டு வந்தா பனையூர் பண்ணையாரை சந்திக்க பாதிக்கப்பட்ட மக்கள் வருகைன்னு செய்தி போடுவான். அதனால அதையும் நிறுத்தி வைங்க. ஆளாளுக்கு என்ன குழப்பறீங்க, என்ன டென்ஷன் ஏற்றுறீங்க? யார் சொல்றா? எதிர்கால முதலமைச்சர் சொல்றார். பாஜக அங்கிருந்து டெல்லியிலிருந்து பாண்டேன்னு ஒருத்தர் வந்துட்டார். எப்போது கூப்பிட்டு, யாரோட கூப்பிட்டு, எங்கே கூப்பிட்டு? 3 வாரத்துல பதில சொல்லணும், இல்லாட்டி பாயுமா வழக்கு. ஒல்ல களிதான், திகார் தான், வேற என்ன? நாலாபுரமும் விஜயை போட்டு பிச்சு எடுக்கிறாங்க. அப்போ எடப்பாடி பிள்ளையார் சொல்லி போட்டாகி விட்டது. எங்க பார்த்தாலும் தாவேக்கா கொடி முதலமைச்சர் ஆகிவிட்டார். அவரு கொடியை பறக்க விட்டுட்டு அவரு இந்த பக்கம் வேலுமணி, இந்த பக்கம் பொள்ளாச்சி ஜெயராம, 2 பேர் இப்ப எடப்பாடி பக்கத்துல ஏதோ திருஷ்டி சுத்துறது மாதிரி, கரும்புள்ளி செம்புள்ளி குத்துற மாதிரி. 2 பொள்ளாச்சிகள், 2 ஒன்று கோயம்புத்தூருக்கும் பொள்ளாச்சிக்கும் ஒரு 30 கிலோமீட்டர் தான். எங்க பார்த்தாலும் இப்ப யார் நிற்கிறா? பொள்ளாச்சி ஜெயராமனும் வேலுமணியும் தான். பெரிய செட்டியாரும் அலிபாயும். இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வந்தாச்சு. பாஜக தயவில் ஆட்சிக்கு வந்தாச்சு. அமித்ஷா தயவில் ஆட்சிக்கு வந்தாச்சு. அமித்ஷாவினுடைய காலடியில் விஜய், ஆதவர்ஜுனா எல்லாம் அமித்ஷாக்கு செட்டில் ஆயாச்சு. அசைன்மெண்ட் வந்து அமித்ஷா எடப்பாடி கிட்ட கொடுத்துருக்கிறாரா? எப்படியாவது நீங்க பேசி என்ன ஆஃபர் வேணா கொடுத்து விஜய் தன்னுடைய வளையத்துக்குள்ள கொண்டு வந்துருங்க, இது 3 வாரத்துல நீங்க பண்ணி முடிக்கணும்னு எடப்பாடியிடம் கொடுத்துருக்கிறாரா? இல்ல டைரக்டா எடப்பாடி அமித்ஷா அவர்களே விஜய் டீல் பண்றாரா? எடப்பாடி ரோலே இல்லை, டைரக்ட் டீல், அதிகாரமே இல்லை எடப்பாடி. அமித்ஷா நினைத்ததுனால தான் அஸ்ரா கார்கிட்ட இருந்து தப்பிச்சார். அங்க தப்பிச்சு இங்க போய் மாட்டிக்கிட்டார்ல. ஆமா, நரியிடம் தப்பி புலியிடம் மாட்டிக்கொண்டார். நரியா கடிச்சிட்டு விட்டுறோம், புலி சாப்பிட்றோம், நரி கடிச்சிட்டு விட்டுறோம். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயுடைய அரசியல் எதிர்காலம் என்பதை பாஜக தான் தீர்மானிக்கும். பாஜக தான் தீர்மானிக்கும். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் 150 சீட்டை வச்சுக்குவார். அவருக்கு 118 கனவு நம்பர், 150 வச்சுட்டு 84 கொடுத்துருவார். இப்போ டெல்லி பிரதிநிதியான பாண்டேன்னு ஒரு மத்திய அமைச்சர் அன்புமணி போய் பார்த்தார். இந்த கூட்டணியில் நீங்கள் வர்றீங்க உறுதி, பாஜக இந்த கூட்டணிக்கு தலைமை தான், என்டிஏ கூட்டணி. இப்போ அவர் போன வாரம் யாரை பார்த்தாரு? எடப்பாடியை பார்த்தார். இந்த வாரம் அன்புமணி பார்த்தார். எப்போ விஜயை பார்க்க போகிறார்? இதுதான் கேள்வி. விஜய் அமித்ஷாவை பார்க்குறாரா, இல்லை பாண்டே விஜயை பார்க்குறாரா? இந்த செய்தி ஓடிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் விஜய் இன்னும் கரூர் கவலையை அவரை விட்டு விலகலை. தீபாவளிக்குள் அந்த மக்கள்லாம் பார்த்துடணும். 20 லட்சம் ரூபா காசோலையை அவங்களுக்கு கொடுத்துட்றோம். அதுக்கு வாய்ப்பு இல்லை, இன்னும் 1 நாள் தான் இருக்குது. அதில் எங்கே முடியும்? இப்போ எந்த ஒரு பிளானும் இல்லை. ஆல்மோஸ்ட் தீபாவளி நாளில் தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது அதற்கான வாய்ப்பு இல்லை. கடைசி நேரத்தில் 41 குடும்பமும் சென்னை வந்து சேருவது பெரிய விஷயம் இல்லையே. அது முறை இல்லையா? பாதிக்கப்பட்டவங்களை நேரில் போய் சந்திச்சா தானே அது இல்லை. இந்த அரசியலே அழுத்தம் கொடுக்கறது, பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்குது.
மறுபடியும் 5 லட்சம் பேர் கூடுவான். இதே விஜய் அவர்கள் இரவு நேரத்தை துப்பாக்கி சூட்டில் மரணம் அடைந்தவர்கள் வீட்டுக்கு தூத்துக்குடி போகலையா, அனிதா வீட்டுக்கு போகலையா, இரவு நேரங்களில் பல்வேறு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் சந்திக்கலையா? அப்போ விஜய் வருகிறாருங்கிற செய்தி அனைத்து தளங்கள்லையும் வரக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறும்போது தான் அந்த கூட்டம் வர்றாங்க. விஜய் வருவது தெரியாமல் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க ஐயா. இப்போ இரவு நேரத்தில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு சம்மந்தப்பட்டவர்களை மட்டும் தொடர்பு கொண்டு சென்று பார்க்கறதுங்கிறதெல்லாம் முடியுமே ஐயா? இல்லை, அவர் நீங்கள் சொல்லுகிற கதையெல்லாம் நடிகராக இருந்த பொழுது. இப்போ அவர் நடிகர் இல்லை, அவர் அரசியல் தலைவர், முதலமைச்சர் வேட்பாளர். நீங்கள் சொல்லுகிறது தலைவா பட கதாநாயகன், கில்லி பட கதாநாயகன், நீங்கள் சொல்கிறதெல்லாம். இப்போ அவர் அப்படி இல்லை. குஷி படத்தினுடைய கதாநாயகன் நீங்கள் சொல்கிறீங்க. டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட ஆளே இல்லை, பேட் இருக்கு, பால் இருக்கு, விளையாடலாம், கிரவுண்ட் இருக்கு. அந்த நடிகர் வேறு. இப்போ தலைவர் காரல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், பெரியார், அஞ்சலை அம்மாள் இவர்களோடு இணைத்து பேசுகிற தலைவர். கேரவன் வேனு, அதுக்குள்ள சதுரங்க படத்தினுடைய டைரக்டர் வினோத் உள்ள ஒளிஞ்சு கேமராவில் படம் எடுத்துட்டு இருக்காரு. 27 ட்ரோன் பறக்குது, 27 கேமரா. இதெல்லாம் எங்கே அசலாக்கார் தேடிட்டு இருக்காரு. அசலாக்கார்கிடம் இருந்து தற்காலிகமாக தப்பிக்கப்பட்டிருக்கிறார். மதியழக 2 நாள் எல்லா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். மதியழக 2 நாளில் 2 தட்டில் என்ன நடந்து எல்லாம் சொல்லிட்டார். இதெல்லாம் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஏதோ பென்ட்ரைவுகள் எரிக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது, ஆவணங்கள் எரிக்கப்பட்டது, அந்த எஸ்ஐடியோடைய அலுவலகத்துக்கு பின்புறம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்திகள்லாம் வருது. அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது வெறும் எல்லா டைம்லையும் கிளப்புற ஒரு வதந்தி போன்றது தான் பார்க்க முடியுமா? இல்லைங்க, அதாவது எரிக்கப்படுதெல்லாம் கழிக்கப்படுவதெல்லாம் தப்பவே முடியாதுங்க. என்ன பண்ணாலும் எல்லா பணம் எடுத்துடலாம். சரியா? இப்போ தற்காலிகமாக நீங்கள் அசலாக்கார்கிட்ட தப்பிச்சிருக்கீங்க. அசலாக்காருக்கு ஏடிஜிபி ஜெயராமியை முடிச்சு ரிமாண்ட் பண்ணுறவர் இல்லை. நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர், தலித் மக்களுடைய தலைவர், யார பூவை ஜெகன்மூர்த்தியை நீங்கள் தூக்கிட்டு ரிமாண்ட் பண்ண சொன்னவர், போலீஸு படையை அனுப்பி பிடிக்க சொன்னவர். அப்போ அசலாக்கார்கிட்ட விஜய் தப்பவே முடியாது, நிரந்தரமாக தப்ப முடியாது, தற்காலிகமாக தப்பியிருக்கலாம். சிபிஐ வசம், சிபிஐ இதை விசாரிக்க ஆரம்பித்து முழுமையாக, சிபிஐ பொறுத்த வரைக்கும் பாஷையே தெரியாத அதிகாரிகள், குஜராத்திலிருந்து அதிகாரி வந்திருக்காங்க. உள்ளூர் அதிகாரிகள் செய்ய வேண்டிய வேலையை குஜராத் அதிகாரிகள் செய்கிறார்கள். குஜராத்திலிருந்து கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 17 பேரை விடுதலை செய்த ஒரு நீதிபதி தான் இதை கண்காணிக்கிறார். இப்படியான பல விஷயங்கள் இருக்குது. ஆக விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் முதலமைச்சர் வேட்பாளரில் இருந்து இப்போ முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி முதல்வராக்குறதுக்கான வேலைக்கு கீழே இறங்கி வந்துட்டார். அப்படிதான் எடுத்துக்கணும். அதுதான் உண்மை. எடப்பாடி முதல்வராக்கணும், அவ்வளவுதான். அது அமித்ஷா திட்டம் போடுவாரு, நீங்க வேலை செய்யணும். புது எதிரி திமுக, இப்படிதான் அடுத்து பேசணும். அமித்ஷாவுக்கும் புது எதிரி, பாஜகவுக்கும் பொது எதிரி, விஜய்க்கும் பொது எதிரி, ஏடிஎம்கேக்கு எடப்பாடிக்கும் பொது எதிரி. அப்போ பொது எதிரியை வீழ்த்துவதுதான் என்னுடைய நோக்கம். நான் அதற்காக என்ன தியாகம் செய்வோம் தயாராக இருக்கேன். இப்படி வந்துடுவார். இது எப்போ வரும்? இது கூடிய விரைவில் வந்துடும். தீபாவளி பொங்கலுக்குள்ள கண்டிப்பாக வந்துடும். அதாவது கத்திரிக்காய் முத்துனா கடைக்கு வந்தே ஆகணும், மார்க்கெட்டுக்கு அது விற்றே ஆகணும். விஜயுடைய முதலமைச்சர், பல முதலமைச்சர் வேட்பாளர்கள் தமிழகம் பார்த்துருக்கு. ஆண்டவனோடு கூட்டணி, மக்களோடு கூட்டணி, கடைசியில் ஜெயலலிதாவோடு கூட்டணி, ஜெயலலிதாவுடைய காந்தி நோட்டுகளோடு கூட்டணி. சரத்குமார் வந்தார், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். திருமங்கலத்தில் கடைசியில் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்கன்னா 1800 ஓட்டு வாங்கினான். கமலஹாசன் வந்தார், டார்ச் லைட் அடித்து பார்த்தார், எங்கெங்கேயோ அடித்தார், வெளிச்சம் தெரியுதானு. இப்போ பேட்டரி லைட் இருக்குது, அதில் செல்லு கட்டையே இல்லை, வெறும் பேட்டரி லைட் தான் இருக்குது. அறிவாலய வாசலில் அடிச்சுட்டு ஏதோ தேடிட்டு இருக்கார். இப்படி விஷால் ரெட்டி வந்தார், கார்த்தி வந்தார், சிவாஜி வந்தார், பாக்யராஜ் வந்தார், டி ராஜேந்தர், பல பேர் முதலமைச்சர் வேட்பாளர்கள். திராவிட இயக்கத்தை எதிர்ப்பதற்காக திராவிட இயக்கத்தை வாழ வைப்பவர்களாக மாறிவிட்டார். அந்த பட்டியல் கடைசியாக இணைந்து கொண்டார் விஜய். இப்போ அவர் முன்பு கேட்டது
2.5 வருடம் முதல்வரே கேட்டார். 2.5 வருஷம் நீங்கள் ஆட்சி செய்யுங்க, 2.5 வருஷம் அப்படி தான் ஒரு பேச்சுக்கள் வெளிவந்தது, சோர்ஸ்லேருந்துமே வந்தது. இப்போ என்ன கேட்பாரு? இப்போ திமுகவை வீழ்த்துவதுதான் என்னுடைய ஒரே நோக்கம். திமுக தான் பொது எதிரி, வெகுஜன எதிரியே திமுக தான். அப்போ நீங்கள் ஆசைப்பட்டதை இப்போ முதல்வர் கேட்க முடியாதா? 2.5 வருஷம் துணை இல்லை, எங்களுக்கு திமுகவை வீழ்த்துவதா முதல் வேலை. இந்த அதிகாரங்கள்லாம் பிறகு அப்புறம் பார்த்துக்கலாம். புது எதிரியே திமுக தான். செந்தில் பாலாஜியை கரூர்லேருந்து நீக்கணும், ஸ்டாலின் நாற்காலியிலிருந்து இறக்கணும், 1000 திரைப்பட கொட்டகை பூரா செண்பகமூர்த்தி கட்டுப்பாட்டில் இருக்குது, உதயநிதி கட்டுப்பாடு, இதெல்லாம் மீட்டு எடுக்கணும். அதுதான் முதல் வேலை. அதுக்கு திமுகவை வீழ்த்தி எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குவதுதான் என்னுடைய வாழ்நாள் கனவு. முடிஞ்சு போச்சு. விஜயகாந்த் பாணியில் விஜய். 2011 விஜயகாந்த், 2026 விஜய். இப்படித்தான் வரப்போகிற சூழல் அப்படித்தான் இருக்க. இதுதான் உண்மை. இல்லை, இதையும் தாண்டி விஜய் அவர்கள் அங்கு பாஜகவையும் எதிர்த்து இங்கே திமுகவை எதிர்த்து வலுவான அரசியல் செய்வாரா? வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் அதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. நடப்பதற்கான சாத்தியம் திமுகவிலிருந்து மயிரிழையில் உயிர் தப்பி பாஜகவினுடைய வசமாக சிக்கி கொண்டார். அப்படிதான் விஜய். இப்போ புஷி ஆனந்த் அவர்கள் தலைமறைவாக இருந்து, தலைமறைவாக வேண்டிய தேவையே இல்லை, அவர் எதிர்கொண்டிருக்கணும், தலைமறைவாக இருந்து மீண்டு வர்றாரு. அடுத்த கணமே புஷி ஆனந்தை நீக்க வேண்டும்ங்கிற ஒரு குரல் எழுந்திருக்கிறது. எப்படி பார்க்குறது? என்ன நடக்குது உள்ள? இல்லை, புஷி ஆனந்தெல்லாம் அவர் நீக்கவே மாட்டார். ஒரு காலம் சங்கீதாவை டைவர்ஸ் பண்ணிடுவார். புஷி ஆனந்தத்தை நீக்கவே மாட்டார். மனைவியை விட புஷி ஆனந்த் தான் இப்போ தன்னை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்பதற்கான சட்டப்பட்ட சட்டையிலாம் விஜய் படத்தை போட்டு வச்சிருக்காரு. சட்டை, பனியன், ஜட்டி, அன்றவாறு எல்லாத்துலேயும் விஜய் படத்தை போட்டு வச்சிருக்கிற ஒரே உண்மை தொண்டன். ஜெயலலிதாவுக்கு சசி, விஜய்க்கு புஷி. விஜய் அவர்களுக்கு எந்த துயரம் வந்தாலும் முன்னிக்கிற ஒரு நபராக புஷி ஆனந்த் இருக்கார். புஷி தான். அது பதவி இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் அதிகாரம் என்ன இருந்தாலும் இல்லாட்டியும் புஷி ஆனந்த் தான். புஷி தான். புஷி இல்லாமல் விஜய் இல்லை, சசி இல்லாமல் ஜெய் இல்லை. இப்படி ஒரு நபர் இருக்கும்போது நிச்சயமாக அவர் என்ன ஆனாலும் வச்சுக்க தான் செய்யணும். ஏன்னா இப்போ ஆதவர்ஜுனா அந்த இடத்தை பிடிப்பதற்காக புஷி ஆனந்துக்கு எதிராக சில கிளர்ச்சி, உள்ளேயே உள்ளடி வேலைகளை செய்வதாகலாம் தகவல் வருது. அதுக்காக கேட்டேன். எது பண்ணாலும் புஷியை விஜயால் சங்கீதாவை பிரித்து விடலாம். ஆசை மனைவி, காதலித்த மனைவி பிரித்து விடலாம். புஷியை பிரிக்கவே முடியாது. இப்போ சட்டப்பேரவையில் இங்கே திமுக அதிமுக 2 பேருமே மல்லு கட்டுறாங்க. ரொம்ப ஆரோக்கியமானது தான். ஏன்னா ஆளுங்கட்சி இருந்தாங்கன்னா எதிர்கட்சி கேள்வி கேட்கணும். அது ரொம்ப ஒரு இல்லாமலே இருந்துச்சு. எடப்பாடி அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக செயல்படுறாரா? ஏன் படவே இல்லை? ஒரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்பொழுது எவ்வளோ வீரியமாக செயல்படுறாரு. ஆனால் அதிமுக அதை பண்ண மாட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து ஒரு 3-4 வருஷமாக இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒரு பயங்கர ஒரு ஆக்ரோஷத்தோட கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்ட்டு வர்றாங்க. கருப்பு பேட்ச் அணிஞ்சு முழுக்க பேசுகிறாங்க. சட்டமன்றத்திலே இல்லாத தாவேகா பற்றி முழுசாக பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு 2 திராவிட கட்சிகளையும் யாரை ஆட்சியில் அமர்த்தணும், யாரை கவுக்கணுங்கிற ஒரு சக்தியாக விஜய் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லாத தாவேகா பற்றி அவ்வளோ நேரம் பேசினாங்களே, ஒரு பெரிய அளவில் ஒரு விவாதமாக மாறியது. எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்? இல்லை, விஜய் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லது களத்தில் குதித்தோ எடப்பாடியை சிஎம் ஆக்கணுங்கிறாரு. அவருக்கே நன்றி கடனை. அப்புறம் இப்போவே 62 எம்எல்ஏக்களும் விஜய் ஆதரவு எம்எல்ஏக்கெல்லாம் மாற்ற வேண்டிய தேவை வந்துடுச்சு. கூட்டணி கட்சிக்காக நீங்கள் தலை கொடுப்பான்னு தம்பி. இப்போ கூட்டணிக்காக பேசுகிறேன். கூட்டணி கட்சிக்காக தான் பேச. ஆமாம் ஆமாம். அப்போ இந்த நன்றி விசுவாசமும் நமக்கு இப்படி ஒரு கட்சி தேவை. இப்படி நமக்கு ஒரு எம்ஜிஆர் வெளியே வந்த பிறகு கம்யூனிஸ்ட் கல்யாண சுந்தரம் தான் எம்ஜிஆரை காப்பாற்றினார். கல்யாண சுந்தரம் இல்லைன்னா கருணாநிதி கதையை முடிச்சிருப்பார். கம்யூனிஸ்டுகள் தான், தோழர்கள் தான் செங்கொடி எடுத்துக்கொண்டு எம்ஜிஆரை காப்பாற்றுறாங்க. அதே போல் விஜய் இன்றைக்கு யார் காப்பாற்றுறா? எடப்பாடி கொடி எடுத்துக்கொண்டு போய் காப்பாற்றுறார். அதனால தான் நன்றி கடனாக தாவேக்கா கொடி அதிமுக புதுக்கூடத்தில் பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. இப்போ பிள்ளையார் சொல்லி போட்டு இப்போ முடிவுரையே எழுதிடுவாங்களா 2026? ஆட்சி அதிமுக ஆட்சி தான். திமுக வீழ்த்தப்படும். விஜய் துணை முதலமைச்சர் ஆகிறார். துணை முதல்வர் பதவி உண்டு, இல்லைன்னா எதிர்கட்சி தலைவர் ஆவார். இந்த பதவியெல்லாம் முதல்வர் பதவிக்கு ஆசைப்படக்கூடாது. அது பெரும் பதவி. அது எதிர்காலம் இருக்கு. எம்ஜிஆரை போல ஜோசியக்காரராக மாறிவிட்டீரா? ஏன்னா எதிர்காலத்தில் உண்டு, வாய்ப்பு இருக்கிறது. 2031 வேணா நீங்க பாத்துங்க. இப்பெல்லாம் 31, 41, 51 வயசு இருக்கு. இவருக்கு இப்பதான் 49 வயசு. இளமையா தான் இருக்காரு. திரிஷாவுக்கும் வயசு கம்மியா, என்ன பல படங்களை நடிக்கலாம். முதிர்கண்ணியாக இருந்தாலும் 49 வயசு. எனக்கு கேட்டால் 42 வயசு 10 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் திரிஷாவோடு டூயட் பாடுவதற்கு வாய்ப்பு இருக்குது.
சிவகங்கையா பொறுத்து பார்ப்போம். இப்போ கூடிய சிபிஐ சூழலில் பாஜக வசம் விஜய் அவர்கள் சிக்கியிருக்கிறார். அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி தான் வரப்போறாரு. அதை வெகு விரைவாக சொல்லிவிடுவார் அப்படிங்கிற தகவல் தான் சொல்றீங்க. பொறுத்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.